கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி பயணம் மேற்கொண்ட போது பயணச்சீட்டு வைத்திருந்தும் அவரின் உடல் நிறத்தின் பொருட்டு இன ரீதியாக இவர் தாழ்ந்தவர் என்று கூறி முதல் தர ரயில் பெட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, இது போன்ற நிகழ்வுகள் அன்று மட்டுமல்ல, இன்றும் நம்முடைய சமுதாயத்தில் பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. இது மனிதர்களாகிய நாம், நம்முடையது, நமது மதம், நமது இனம், நமது மொழி, நமது ஊர், நமது நாடு என நமக்கென ஒரு எல்லைகளை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் இடையே உருவாக்கும் இத்தகைய எல்லைகளை உடைத்தெறிவதற்கு பொதுக்காலத்தின் 20வது ஞாயிறு இறை வார்த்தை வழிபாடு அழைப்பு தருகின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாம் சுவர்கள் கட்டி எல்லைகள் உருவாக்கி மனிதர்களை பிரிக்காமல் பாலங்கள் அமைத்து யாவரையும் ஒன்றிணைக்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் நம் வாழ்வின் 4 விதமான எல்லைகளை உடைத்தெறிய நமக்கு அழைப்பு தருகின்றது. முதலாவதாக இனம் என்னும் எல்லையை உடைத்தெறிய. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா இறைவனை தங்களோடு இணைத்துக் கொள்ளும், அவரை அன்பு செய்யும், உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் பிற இனத்தாரை பற்றி எடுத்துரைக்கின்றார். அவர்களை தமது திருமலைக்கு கொண்டு வந்து அவர்களது ஆராதனையை ஏற்றுக்கொள்வதாக கடவுள் வாக்குறுதி அளிப்பதாக எடுத்துரைக்கிறார். அதன் பின் எடுத்துரைக்கும், என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என்னும் இறைவார்த்தை மிகவும் முக்கியமானது. இங்கு கடவுளின் வீடு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேலருக்கு மட்டுமே ஜெப ஆலயமாக இருக்கும் என்று எசாயா சொல்லவில்லை, மாறாக எல்லா மக்களுக்கும் என்று சொல்லுகிறார். இஸ்ரேலின் அடையாளம் உடன்படிக்கை, அதாவது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பதாகும். கடவுள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானவர் என்று நினைப்பதாகும். ஆனால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுவது கடவுளை சொந்தமாக்கிக் கொள்வதல்ல என்று எசாயா அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கடவுளின் அழைப்பிலேயே இது வெளிப்படுகின்றது. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். தொடக்க நூல் 12வது அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் தனக்காக மட்டுமல்ல, நாடுகளுக்காக மற்றும் அனைத்து மக்களுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆம், இறையன்பை உலகெங்கும் எடுத்து செல்லும் ஒரு கருவியாக மாறுவதற்கே இஸ்ரேல் இனம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. எனவேதான் இறைவாக்கினர் எசாயா இங்கு இனம் என்னும் எல்லையை உடைக்கின்றார். இரண்டாவதாக புவியியல் எல்லையை உடைத்தெறிய. இன்றைய பதிலுரை பாடல், கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக என்கிறது. திருப்பாடல்கள் 67:5வது வசனம். இங்கு மக்கள் எல்லோரும் என்பது புவியியல் எல்லையை குறிக்கிறது. ஆண்டவரை புகழ்வது எல்லோருக்குமானது. அது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ, ஊருக்கோ, நாட்டிற்கோ மற்றும் அதனை சார்ந்தவர்களுக்கோ இல்லை. கடவுளின் ஆசீர்வாதம் பூமியின் எல்லைகள் வரை சென்றடைய வேண்டும். அவரை எல்லா நாடுகளும் அறியும்படி செய்ய வேண்டும். மூன்றாவதாக மதம் என்னும் எல்லையை உடைத்தெறிய. இன்றைய 2வது வாசகத்தில் உண்மையில் யார் கடவுளுக்கு சொந்தமானவர்கள், பிற இனத்தவர் கடவுளுக்கு உகந்தவர்களாக முடியுமா? அவர்கள் யூதர்களாக மாற வேண்டுமா? யூதர்கள் மற்றும் பிற இனத்தவர் கடவுள் முன் ஒன்றாக நிற்க முடியுமா என தொடக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிலவிய கேள்விகளுக்கு விடையளிக்கின்றார் திருத்தூதர் பவுல். அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் 32வது வசனம். இன்னும் அவரது வார்த்தைகள் கடவுளின் இரக்கம் இத்தகைய எல்லைகளை உடைத்தெறிவதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அனைவரையும் என்ற இந்த வார்த்தைகளே நமக்கு மிக தெளிவாக இந்த மதம் என்னும் எல்லையை உடைத்தெறிவதை காட்டுகின்றது. கடவுளும் அவரது அளப்பரிய ஆசீர்வாதமும் ஒரு சமூகத்திற்கு சொந்தமானதல்ல, அது எல்லையற்று யாவருக்குமானது. நான்காவதாக
சமூகம் என்னும் எல்லையை உடைத்தெறிய இயேசு தீர் மற்றும் சீதோன் பகுதிக்குள் நுழைகின்றார். வெள்ளை பகுதிக்குள் வாழ்ந்த ஒரு கனானிய பெண் அவரை அணுகுகிறார். அவள் தன் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட பிற இனத்து பெண். இருப்பினும் அவள் தன் சமூகம் என்னும் எல்லையை உடைத்தெறிந்து இயேசுவை அணுகி, ஐயா தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து குடுமைக்குள்ளாக இருக்கிறாள் என கூக்குரல் இடுகிறாள். அவள் தனக்காக கேட்கவில்லை, தன் மகள் துன்பப்படுவதால் இயேசுவை அணுகுகிறாள். தன் பிள்ளையின் மீதான அன்பு எல்லைகளை கடக்க அவளுக்கு துணிவை அளிக்கிறது. அவள் எதிர்பார்க்கப்படாத இடத்திற்கு செல்ல, தன்னை ஒதுக்கிய சமூகத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார். இங்கு சீடர்கள் அவளை அனுப்பிவிடும் என்பது அவள் வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவள் என்பதை அங்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. இயேசு மனிதரை பார்க்கிறார், சீடர்கள் ஒரு தொந்தரவை பார்க்கிறார். இயேசு நம்பிக்கையை பார்க்கிறார், சீடர்கள் சொந்தமில்லாத ஒருவரை பார்க்கிறார். பல தருணங்களில் நாமும் இந்த சீடர்களைப் போலத்தான் பிறரை ஒதுக்கி வைத்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியில் கனானிய பெண் 3 முறை ஒதுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். முதலாக கனானிய பெண், ஐயா தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கேட்டபோது இயேசு ஒன்றும் சொல்லவில்லை. சீடர்கள் நமக்கு பின்னால் வருகின்ற அவரை அனுப்பிவிடும் என்று அவரை முதன்முறையாக ஒதுக்குகிறார்கள். 2வது முறையாக இஸ்ரேல் குலத்தில் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்று இயேசு அந்த பெண்ணை குறித்து சீடர்களிடம் கூறிய போது அவர் 2வது முறையாக ஒதுக்கப்படுவதை பார்க்கின்றோம். 3வது முறையாக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று மீண்டும் அந்த பெண்ணானவள் ஒதுக்கப்படுவதை பார்க்கின்றோம். இந்த 3 முறையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த கனானிய பெண்ணுக்கு வைத்த 3 சோதனைகள். ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் அவள் ஒதுக்கப்படுகின்ற பொழுது, ஒவ்வொரு முறையும் அவள் வாழ்க்கையிலே சோதிக்கப்படுகின்ற பொழுது எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு தன் எல்லைகளை, தடைகளை தகர்த்துகிறாள் என்று பார்ப்பதற்காக வைத்த ஒரு சோதனை. அதனால்தான், அம்மா உமது நம்பிக்கை பெரிது, நீ விரும்பிய மாறி உமக்கு நிகழ்த்தும் என்று கூறுகின்றார் என்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பலரால் ஒதுக்கப்படுகின்றோம். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எல்லைகள். நாம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை ஒதுக்கப்பட்டாலும், இழிவுபடுத்தப்பட்டாலும் இத்தகைய எல்லைகளை உடைத்தெறிய வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ரூத் ஒரு மோவாபிய இனத்து பெண். இருப்பினும் மீட்பின் வரலாற்றில் அவள் ஒரு அங்கம். சாரிபாத்தின் விதவை ஒரு அந்நிய பெண். இருப்பினும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் நல்ல சமாரியன் ஒரு பிற இனத்தவர். இருப்பினும் அவரே அந்த ஓமையினுடைய நாயகன். பல சமூக மற்றும் மத எதிர்பார்ப்புகளுக்கு வெளியே நின்ற இந்த சமாரிய பெண் தன் சொந்த மக்களுக்கு ஒரு தூதுவராக மாறினார். சக்கேயு வரி வசூலிப்பவனாக வெறுக்கப்பட்டான். இருப்பினும் இயேசு அவர் வீட்டில் நுழைந்து, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்றார். லூக்கா 19:9. கொர்நேலியோ ஒரு பிற இனத்தவர். இருப்பினும் பேதுரு இறுதியில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை உண்மையாகவே உணர்கிறேன் என்று அறிவித்தார். திருத்தூதர் பணிகள் 10:34. இயேசு பிரிவினைகளை ஏற்படுத்தும் எல்லைகளை உடைப்பவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் தொழுநோயாளிகளை தொடுகின்றார், பாவிகளுடன் பேசுகின்றார், வரி வசூலிப்பவர்களுடன் சாப்பிடுகின்றார், குழந்தைகளை வரவேற்கிறார், ஒதுக்கப்பட்டவர்களை அணுகுகிறார், பாவிகளை மன்னிக்கிறார், அந்நியர்களை ஏற்றுக்கொள்கிறார். இறுதியில் கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் இடையேயான அந்த எல்லையை உடைத்து யாவருக்கும் மீட்பு வழங்கி இறையாட்சிக்குள் யாவரையும் அழைக்கின்றார். மனிதர்களாகிய நாம் இனம், சாதி, மதம், மொழி, கலாச்சாரம், நாடு மற்றும் சமூகம் என எல்லைகளை உருவாக்குவதில் மிகவும் திறமையானவர்கள். பிறரை நம்மாட்கள் என்றும், அவர்கள் என்றும், உள்ளே இருப்பவர்கள் என்றும், வெளியே இருப்பவர்கள் என்றும், முக்கியமானவர்கள் என்றும், முக்கியமற்றவர்கள் என்றும், தகுதியானவர்கள் என்றும், தகுதியற்றவர்கள் என்றும் நாம் பிரித்து பார்க்கின்றோம். இத்தகைய எல்லைகள் சில புவியியல் ரீதியானவை மற்றும் சில பொருளாதார ரீதியானவை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஆபத்தான எல்லைகள். இவை தவறான எண்ணம், பெருமை, பயம், வெறுப்பு, மன்னிக்க முடியாத தன்மை மற்றும் அலட்சியம் ஆகியவற்றின் மூலம் நம் மனதில் உருவாகக்கூடியவை ஆகும். நாம் பெரும்பாலும் பிறரை அவர்களது இனம், சாதி, மதம், மொழி, குடும்ப பின்னணியிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுள்
ஒருவன் தன்னை தேடுகின்றானா, தன்னை அன்பு செய்கின்றானா, தன் வழிகளின்படி வாழுகின்றானா என்று அவர் பார்ப்பவராக இருக்கின்றார். அவன் பார்ந்தவர்களே, நமது உள்ளங்கள் பிடித்தவர்கள் மட்டும் வாழும் ஆலயங்களாக இல்லாமல் யாவரையும் வரவேற்கும், குறிப்பாக ஏழைகள், தனிமையானவர்கள், முதியவர்கள், ஆதரவற்றவர்கள், குழந்தைகள், நோயாளிகளை வரவேற்கின்ற ஒரு இல்லமாக மாறட்டும். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். மத்தேயு நற்செய்தி 25:35 எனும் இந்த இறை வார்த்தைக்கு உயிர் கொடுப்பவர்களாக நாம் வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். ஒவ்வொரு சமூகத்திலும் 2 வகையான கட்டுபவர்கள் இருக்கிறார்கள். சிலர் சுவர்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள், சிலர் பாலங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சுவர் அங்கே ஏறு என்கின்றது, ஒரு பாலம் இந்த பக்கம் வா என்கின்றது. ஒரு சுவர் பிரிக்கின்றது, ஒரு பாலம் நம்மை இணைக்கின்றது. ஒரு சுவர் விளக்குகிறது, ஒரு பாலம் வரவேற்கிறது. ஒரு சுவர் அந்நியர்களை உருவாக்குகிறது, ஒரு பாலம் அண்டை வீட்டாரை உருவாக்குகிறது. இயேசு சுவர்களின் சமூகத்தை உருவாக்க வரவில்லை, அவர் ஒன்றிணைந்த சமூகத்தை உருவாக்க வந்தார். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:28 எனும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூர்ந்து மற்றவரை சாதி, மத, இன, மொழி, கல்வி, நிறம் என்னும் ஒரு பாகுபாட்டோடு பார்க்காமல் இந்த எல்லைகளை உடைத்தெறிந்து யாவரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.